ராஜி சமையலறையிலிருந்து வந்தபோது மகள் பாலா தனக்கு பிடித்த கார்ட்டூன் ஷோவை டிவியில் பார்த்தபடியே தனது பிஞ்சு விரல்களால் ஏற்கனவே ஆடுகின்ற தனது பல்லை இன்னும் மாட்டிக்கொண்டிருந்தாள். டேய், அதுவா விழட்டும்டா, ரொம்ப ஆட்டாத, வலி எடுத்துக்கும் என்று கூறியபடியே மகள் அருகில் வந்தாள். அம்மா, 2 டேஸா ரொம்ப ஆடுது, என்னால பிரஷ் கூட பண்ண முடியல என்று சினுகினாள் மகள். சரியாயிடும்டா என்று தலையை வருடியபடியே கூறினாள் ராஜி. சீக்கிரம் விழுந்துட்டா நல்லா இருக்கும், அப்பத்தான் டூத் ஃபேரி வந்து எனக்கு கிஃப்ட் வைப்பாங்க என்று ஆர்வமாக சொன்னாள் பாலா. கிஃப்ட் கிடைக்கும்னு நீயே அதை எடுக்கக்கூடாதுடா, அப்புறம் வலியால உனக்கு ஃபீவர் வந்துடும் என்றாள் அம்மா. ஓகேமா என்று சிரித்தபடியே டிவியின் பக்கம் திரும்பினாள் மகள். அந்த டூத் ஃபேரியே தான் என்று மகளுக்கு இன்னும் தெரியாது. இதே போலத்தான் மகன் கணேஷிற்கும் செய்தாள் ராஜி. அவர்களுக்கு பல் ஆடத் தொடங்கியதுமே பிள்ளைகளுக்கு மிகவும் தேவைப்படுகின்ற பொருட்களை அதிக விலையில்லாமல் வாங்கி வைப்பாள் அவள். பற்கள் விழுந்ததுமே அதை தங்களது தலையணையின் அடியில் வைத்து இரவு உறங்கச் செல்வார்கள். அப்போது அதை எடுத்துவிட்டு அந்த சிறிய கிஃப்டை வைப்பாள் அவள். காலையில் எழுந்ததுமே அவர்கள் தலையணையைத்தான் முதலில் எடுத்து பார்ப்பார்கள். அந்த சிறிய கிஃப்டை பார்த்து அவர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அம்மா அம்மா, இங்க பாருங்களேன், டூத் ஃபேரி எனக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்காங்கன்னு என்று அவர்கள் கூறும்போது எதுவுமே தெரியாதபடி ஆர்வமாக பதிலளிப்பாள் அவள். வேறு என்ன வேண்டும் அவளுக்கு? இந்த சிரிப்பும் சந்தோஷமான மனநிலைமையும் அத்துடன் சின்ன சின்ன மகிழ்ச்சியான நினைவுகளை அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்ற திருப்தியுடன் இருப்பாள் ராஜி. கணவன் சிவாவும் அவ்வப்போது மனைவியுடன் இந்த விளையாட்டில் கலந்து கொள்வான். கணேஷிற்கு 10 வயது ஆகும்போது ராஜியின் தந்தை பேரனிடம் விஷயத்தை போட்டு உடைத்து விட்டார். அம்மா தாண்டா உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாள் என்று. பிறகு அவனிடம் எல்லா வீடுகளிலும் அம்மா அப்பா தான் பிள்ளைகளுக்கு டூத் ஃபேரியும் சாண்டா கிளாஸும் என்று புரிய வைத்தாள் அவள். அவனோ அம்மாவை இறுக அணைத்து கொண்டு தேங்க்ஸ்மா என்று கூறியபோது அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டன. இப்போது அவனும் அம்மாவுடன் சேர்ந்து கொண்டு தங்கைக்கு அதே சந்தோஷத்தை தர இன்னும் அவளுக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபேரிஸ் கதையெல்லாம் சொல்லுவான் அவன். 2 குழந்தைகளுக்கும் இடைவெளி அதிகம் என்பதால் அவர்களுடைய அன்பை வலுப்படுத்த என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யத் தொடங்கினர் ராஜியும் சிவாவும். காலையில் எழுந்த பாலா தனது பல் இன்னும் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து, அம்மா இன்னும் விழல என்றாள். பரவாயில்லடா, ஆனா ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் லஞ்ச் சாப்பிடும்போது மெதுவா சாப்பிடணும், ஓகேவா என்றாள் அம்மா. சரி என்று தலையாட்டினாள் மகள். ஒருவேளை ஸ்கூல்ல பல் விழுந்துட்டா ரத்தம் வந்தா பயப்படக்கூடாது, சரியா என்றாள் ராஜி. ஓகேமா, நான் ரொம்ப ஸ்ட்ராங் என்று கையை உயர்த்தி செய்கை காட்டினாள் பாலா. ஆமாம் ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங் தான் என் பாலா குட்டி என்று கொஞ்சியபடியே, பல் விழுந்து அது தொலைந்து விட்டால் அதற்காக எல்லாம் அழக்கூடாது, சரியா? நம்ம ஃபேரி கிட்ட சொல்லிக்கலாம் என்று சொன்னாள் அம்மா. ஓகேமா என்று இன்னொரு முறை சொல்லிவிட்டு பள்ளிக்கு கிளம்பினாள் பாலா. பள்ளி முடிந்து அவளை அழைக்கச் சென்றபோது பல் விழுந்து விட்டதாகவும் ஆனால் அது ஸ்கூல் பஸ்ஸில் அவள் தொலைத்து விட்டாள் என்று சோகமாக சொன்ன மகளை அணைத்து கொண்டு, டூத் ஃபேரிக்கு எல்லாம் தெரியும், அதனால் அவரே அதை எடுத்துக்கொள்வார் என்று சொன்னாள் ராஜி. இரவு படுக்க செல்லும் போது மீண்டும் பாலா கேட்க, நீ வேண்டுமென்றால் டூத் ஃபேரியிடம் சொல்லேன் என்று கூறினாள் அம்மா. உடனே, டூத் ஃபேரி, என்னோட பல்லு ஸ்கூல் பஸ்ல விழுந்துருச்சு, நீங்க அதை யாரும் இல்லாத டைம்ல எடுத்துக்கோங்க, அப்புறம் எனக்கு மறக்காம கிஃப்ட் வச்சிடுங்க, ஓகேவா என்று மேலே பார்த்து கொண்டு கூறி முடித்தாள் பாலா. ராஜிக்கு சிரிப்புதான் வந்தது. சரி சரி, டூத் ஃபேரிக்கு கேட்டிருக்கும், நீ தூங்கு என்று அவளை உறங்கச் செய்தாள். அவள் உறங்கிய பின் இம்முறை அவளுக்கு வாங்கி வைத்திருந்த அழகான பீட்ஸ்களால் ஆன ஃபேன்சி பிரேஸ்லெட்டை தலையணைக்கு அடியில் வைத்தாள் ராஜி. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மகளை அவள் எழுப்பவில்லை. ஆனால் பாலாவோ எழுந்ததும் பிரேஸ்லெட்டை எடுத்துக்கொண்டு வந்து அம்மாவிடம் சந்தோஷமாய் காட்டினாள். பிறகு உடனே அதை அணிந்தும் கொண்டாள். பிடிச்சிருக்காடா கிஃப்ட் என்று அவள் கேட்டபோது, ரொம்ப பிரிட்டியா இருக்குமா, ஐ லவ் இட் என்றாள். ஃபேரிக்கு தேங்க்ஸ் சொன்னியா என்று அவள் கேட்டதும், தேங்க்யூ சோ மச் ஃபேரி, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு பிரஷ் செய்ய ஓடினாள் பாலா. முற்றும்.